ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. இது ஆக்சுவலாக வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட பயோபிக் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? மாரி செல்வராஜ் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு தெரியும். சின்ன வயசுல அவங்க கடந்து வந்த வாழ்க்கை, அந்த கடந்து வந்த விஷயங்கள், அதோட ஒரு பதிவு தான் அது. எனக்கு இந்த வாழை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கதை தெரியும் 100% இப்போவே உத்தரவாதமாக சொல்லலாம். மாரி செல்வராஜோட கேரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு உச்சிக்கு போகும்போது நம்ம எப்படி சந்தோஷப்படுவோமோ, வெற்றிகளை அடையும் போது சந்தோஷப்படுவோமோ, அந்த மாதிரி அவர் நினச்ச விஷயத்த அந்த மானிட்டரில் அவர் பார்க்கும்போது, ஓகேப்பா என் கேரக்டராக அவன் நிற்கிறான், என் கேரக்டராக அவன் ஃபீல் பண்ணுறான்றது வந்து உணர்றதுக்கான ஒர்க்கை ஒரு ஆக்டர் பண்ணணும். இப்போ ஒரு டேரக்டர் அப்படின்னா அந்த டேரக்டர் படத்தில் அந்த ஆக்டர் ரெகுலராக நம்ம பார்ப்பாங்க. இப்போ ரஞ்சித் சார் படங்களும் உங்களை எல்லா படத்தையும் பார்ப்போம். என்ன தங்கலான்ல இல்லை வாழைத்தாரை சுமந்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிற டாஸ்க் இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாரியில் ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு பரவாயில்ல, ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் ஏற்றிடலாம். ஆனால் ஒரு ஷார்ட்டுக்காண்டி அதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வாழைத்தாரை சுமந்த மாதிரி இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அப்படி நம்ம சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுறோம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அதை சார்ந்து ஒரு மக்கள் இருப்பாங்க, அதை சார்ந்து ஒரு வாழ்க்கை இருக்கும், அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கு. வணக்கம்ண்ணே. வணக்கம். வணக்கம். எப்படிண்ணே இருக்கீங்க? நல்லா. ஓகே அண்ணா, இப்போது நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்கீங்க. தென் மாரி செல்வராஜ் அவர்கள் கூடயுமே உங்களுக்கு ரொம்ப நாள் பழக்கம். தென் இவரும் உங்களுக்கு ரொம்ப நாள் பழக்கம், அதையான கூட்டம் அந்த மாதிரி சமயத்தில். இவங்க 2 பேரோட இப்போ இருக்க அந்த கரியர் வளர்ச்சி, இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தென் மாரி செல்வராஜ் அண்ட் கலையரசன் அண்ணன். மாரி கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள். ராம் எப்படி என்னுடைய உடன்பிறவா சகோதரனாக நான் பார்க்குறேனோ, அந்த மாதிரி மாரியும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவரை நான் பார்த்துருக்கேன். அவருடைய அந்த டெடிகேஷன், சின்சியாரிட்டி, அப்புறம் அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை, அப்புறம் அந்த மதையான இது நம்ம பரியேறும் பெருமாள் கதை உருவாகும் போது கூட எனக்கு தெரியும். அந்த கதை நிச்சயமாக வேறு இடத்துக்கு மாரி செல்வராஜை கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்கள் நம்பினோம், நான் உட்பட, ராம் உட்பட. அப்புறம் அந்த சக்ஸஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ் கிடச்சிது. இன்றைக்கி மாரி வந்து இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராகவும், இன்றைக்கி ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமாக தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கார் அப்படிங்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு உச்சிக்கு போகும்போது நம்ம எப்படி சந்தோஷப்படுவோமோ, வெற்றிகளை அடையும் போது சந்தோஷப்படுவோமோ, அந்த மாதிரி. அதே மாதிரி கலையை பற்றி சொல்லணுன்னா, மதையானை கூட்டம் முதல் நாள் ப்ரொஜெக்ஷன் பார்த்த அன்றைக்கே நாங்கள் பேசின வார்த்தை தான். அந்த படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை ஒரு பெருசாக தாங்கின கேரக்டர் வந்து கலையோட கேரக்டர் இருக்கும். தியேட்டரில் என்ஜாய் பண்ணாங்க. அப்படி யாரா இந்த நடிகை இப்படி நடிச்சிருக்கான் பேய் மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு ஃபீல். அது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு பரிமாணங்களில் வந்து இன்றைக்கி ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு வந்து தேர்வு செய்யக்கூடிய படங்கள் கூட நம்ம விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி பிரமிக்க வைக்கிற அளவுக்கு. அப்புறம் டெடிகேஷன், இப்போது நம்ம ரஞ்சித் சார் படங்களாகட்டும், அந்த சார்பெட்டா பரம்பரையாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன்ஸ் கேரக்டர்ஸ். இப்போ வாழை வரைக்கும் நான் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நபர்கள்லேயும் சந்தோஷப்படக்கூடிய நபர்கள்லேயும் இருக்கிற கலையை பார்த்து சந்தோஷம்தான். இதுதான் இன்றைக்கி இருக்கிற யதார்த்தம். ஆனால் இப்போ ஒரு ஆக்டராக மிஷ்கின் அவர்களாகட்டும், ரஞ்சித் அவர்களாகட்டும், மாரி செல்வராஜ், இந்த நல்ல படங்கள், நல்ல கதைகள் எடுக்கிற இயக்குநர்கள் எல்லாருமே உங்களை ஒரு ஆக்டராக அவங்க படத்தில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, எதனால் அவங்க உங்களை ஒரு கேரக்டருக்கு உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அவங்க மட்டும் இல்லை, எல்லா டைரக்டர்ஸுமே நினைக்கிறேன்னா ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணால் அது நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு செட் ஆகுமான்னு ஒன்று. ஸோ அது வந்து லுக் அண்ட் ஃபீலாக செட் ஆகணும். அதே மாதிரி அவங்க எழுதுகிற கேரக்டராக அதில் என்ன இன்டென்ஸாக இருக்குது, அதை ஆக்டராக இவங்க புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகே. ஸோ அவங்க தர கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸாக இருக்குது. ரொம்ப ஆக்டிங் ஸ்கோப்போடவுமே அந்த கதைக்கு முக்கியத்துவம், அந்த கதையில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு கேரக்டராகவும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து டைரக்டர்ஸுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம். நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் அது. ஆனால் இப்போ ஒவ்வொரு ஆக்டரையுமே நம்ம பார்க்கும்போது அவங்க நடிப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல இது இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். பட் நீங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குமே அந்தந்த ஆட்களாக நீங்கள்
அந்த மாறுறீங்களே, இதற்கான உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னவா இருக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷனில்? இது நம்ம அது அந்த ஸ்கிரிப்டை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அவங்க டைரக்டர் கூட நம்ம நடக்கிற டிஸ்கஷனும் ஒரு ஆக்டராக நம்ம அதில் போடுற எஃபர்ட் அது வந்து ஏன்னா இப்போ டைரக்டர் வந்து அந்த கேரக்டர் நம்ம அவங்ககிட்ட லிசன் பண்ணும்போது என்ன மாதிரி கேரக்டர் இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன இது இதோட நீட் என்ன இது என்ன பண்ணும் இந்த கேரக்டர் இது மூடாக எப்படி இருக்கும் இது என்ன லைஃபு இதோட லைஃப் என்ன அதோட பேக் ஸ்டோரி எதாவது இருக்கலாம் அந்த மாதிரி அது எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஆக்டராக அதை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு யோசிக்கிறது தான். ஓகே, அது வந்து டைரக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க நிறைய. ஆக்சுவலி நம்ம வந்து என்னென்னா ஒரு ஆக்டராக நம்ம ஒர்க் என்னென்னா ரிப்பீட்டடாக ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கலாம். இன்னொன்று வந்து க்ளோஸ் டு அந்த கேரக்டர் க்ரியேட் பண்ணதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம க்ளோஸாக அதை கொண்டு போய் ரொம்ப நேர்மையாக ஜெனுவனாக அதை ஒர்க் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியுன்றது அவர் நினச்ச விஷயத்த அந்த மானிட்டரில் அவர் பார்க்கும்போது ஓகேப்பா என் கேரக்டராக அவன் நிற்கிறான் என் கேரக்டராக அவன் ஃபீல் பண்ணுறான்றது வந்து உணர்றதுக்கான ஒர்க்கை ஒரு ஆக்டர் பண்ணணும். அது மேபி நம்ம பாடி லாங்குவேஜில் ஒர்க் பண்ணலாம், நம்ம லுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம், இல்லை சின்னதாக மேனரிசம் ஆட் பண்ணலாம், இல்லை ஒரு அக்சசரிஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், நம்ம யூஸ் பண்ணுற கையில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி செம்மையாக ஏதாவது யூஸ் பண்ணி அந்த அவர் நினைக்கிற ஒரு கேரக்டரை கொஞ்சம் அழகாக கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சு நம்ம ஆக்டராக ஒரு ஒர்க் பண்ணுறது தான் அது டைரக்டருக்கு ஓகேனா ஓகே. ஆனால் இப்போ ஒவ்வொரு டேரக்டருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ஒர்க்கை வாங்குறதுக்கும் சரி, இல்லை அவங்க ஒரு படத்தை எடுக்கிற ஒரு விஷயத்துக்கும் சரி. மாரி செல்வராஜ் அவர்களோட ஸ்டைல் என்ன? பயங்கர அவர் நினைக்கிற விஷயத்த அவர் வந்து எழுதிடுவாங்க சில பேர். பட் ஆனால் அது அவ்வி ப்ரெசென்ட்ன்றதான் மேட்ரு. சில கதைகள் வந்து நம்ம கேட்கறதுக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக பயங்கரமான கதைன்னு இருக்கும். இப்போ நம்ம ஷூட்டிங் போக ஆரம்பிச்சு ஒரு 2 நாள் 3 நாள்லேயே இது கரெக்டாக இருக்குமா இருக்காதுன்னு நமக்கு பயம் வர வாய்ப்புகள் உண்டு. பட் எழுதுகிற விஷயத்த மேஜிக் அதுதான். எழுதுகிற விஷயத்த ஆடியன்ஸுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வேல்யூஸும் கலந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது தான் டைரக்ஷன். ஸோ அது வந்து அப்படி இருக்கும்போது அவர் ஒரு சீனை எழுதி அந்த சீனை வந்து அதை ஸ்டேஜ் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டை நிற்க வச்சு ஆர்டிஸ்ட்டு எப்படி நடிப்பு வேலை வாங்கி அந்த கரெக்டாக அதுக்கான ஃப்ரேமை வச்சு ஒரு ஆங்கிளை வச்சு அதுக்கு வந்து வேலை வாங்குறதுக்காக ஒரு மெனக்கெடுறது அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல அந்த ஒரு ஃபைட் அது வந்து ரொம்ப ஜெனுவனாக சூப்பராக இருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்ப ஜெனுவனாக கரெக்டாக வந்து நான் நினச்ச விஷயம் வரணுன்றதில் பயங்கர கான்ஷியஸாக இருப்பார். அது வந்து எவ்வளோ லைஃபாக பயங்கரமாக இருக்கலாம். அது யூஸ் பண்ணுற ப்ராப்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஆக்டர்ஸு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணுற எல்லாமே பண்ணி எத்தனை டேக் போனாலும் அது வந்து அவருக்கு ரொம்ப ப்ராப்பராக வர வரைக்கும் கோவப்பட மாட்டார். வந்து ஏன் வரல அப்படின்னு ஆக்டர்ஸ் கிட்ட டென்ஷன் ஆகுறதோ கத்துறதோ அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சு அதுக்கு வரும்போது அதுக்கு எத்தனை டேக் போனாலும் நேச்சுரலாக வர வரைக்கும் ஷூட் பண்ணுவார். ஒரு ப்ரொடியூசராக எனக்கு இந்த கேள்வி எனக்கு இருக்குது. ஐ மீன் நீங்கள் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால வாழை பார்க்கும்போது டு பி ஃப்ராங்க் இப்போ என்ன தான் இதுக்கு ஒரு ஸ்டார் வேலி கலையரசன் சார் இப்போது திவ்யா துரைசாமி நிக்கல இவங்களாம் இருந்தாலும் ஒரு குட்டி பையனை நம்ம வந்துட்டு ஒரு லீட் மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஈவன் லிரிக் வீடியோலையும் அவர் தான் வராரு. அப்படிங்கும்போது எப்படி வியாபாரம் அந்த விஷயங்கள் இல்லை இந்த படம் நல்லா சென்றடையும் இந்த படத்துக்கு வெற்றி வரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இப்போ தமிழ் சினிமாவில் எந்த அளவுக்கு எவால்வ் ஆகிருக்கு, ப்ரொடக்ஷன்லாம் எப்படி ஒத்துக்கிறாங்க, அந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, எனக்கு இந்த வாழை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கதை தெரியும். அதனால் வந்து 100% இப்போவே உத்தரவாதமாக சொல்லலாம் மார்வி செல்வராஜோட கேரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். டெஃபினட்டாக மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் உள்ள ஒரு படம், அதே நேரத்தில் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிமாகவும் அந்த படம் இருக்கும். அந்த 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 எக்ஸ்பெக்டேஷன் மெல்ல மெல்ல இப்போ பாடல்கள் சிங்கிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் அது கூடுதலாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் ஒரு பக்கம் அதில் வந்து ஃபுல் ஆஃப் எலிமெண்ட்டாக இருந்தாலும் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அந்த பிராண்டிங் இருக்குல்ல, அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்றைக்கி வந்து மீட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டைரக்டர் படம் வந்தால் பார்க்கணும், ராம் படம் வந்தால் அதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம், நம்ம ரஞ்சித் வந்தால் அதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம், அப்படி ஒரு டைரக்டர்ஸ்க்குன்னு தனியாக இன்றைக்கி வந்து ஒரு பெஞ்ச்மார்க் செட் பண்ணியிருக்காங்க. அந்த பெஞ்ச்மார்க் வந்து மாரி செல்வராஜ் இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் மத்தியில் ஏபிசி ஆடியன்ஸ் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகிருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய புல்லிங் மெட்டீரியல் தான். ஸோ கண்டென்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால டெஃபினட்டாக இது வந்து ஒரு வியாபார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். இந்த விஷயம் இப்போ இதுதான் ஒரு காலகட்டத்தில் இப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் பேர் சொல்லி புல் ஆஃப் பண்ணுற ஒரு காலம் போய் ஹீரோஸ் பேர் வந்துச்சு. இப்போ அது டேரக்டர் பக்கமும் அது மாறி இருக்குல்ல. இந்த விஷயமெல்லாம் வந்துட்டு இப்போது டேரக்டர்ஸ்க்கு அது நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? டேரக்டருக்கு ஸ்கோப் ஓகே டேரக்டர் பேர் வச்சு தான் வராங்க அப்படின்ற அந்த விஷயம் இப்போ நிறையாவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அது அளவுகோல்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை பொறுத்து தான். இப்போது ஒரு டைரக்டரோட ப்ராஜெக்ட் அப்படின்னா அவர் எந்த காம்போவில் இணையிறாருன்றதை பொறுத்து ஸ்டார் வேல்யூவாக இருந்தால் அதோட கிரேட் வேறு. இப்போது ஒரு கண்டென்ட் ஓரியன்டாக வராரு அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டாண்ட் வேறு, எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸும் வேறு. டெஃபினட்டாக இருக்க தான் செய்யுது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து
ஒரு பிராண்ட் இருக்குது. இப்போ ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து இந்த லோகோ கம்பெனி நேம் இருந்தால் இந்த ஹவுஸ்லேருந்து வர படங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் ஆடியன்ஸ் மத்தியில். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு காலத்தில் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்தால் ரெகுலராக வரும், ஏவிஎம் வந்தால். நான் பண்ண ஜேஎஸ்கே பிராண்டில் வந்த படங்களும் இன்றைக்கும் வந்து ஒரு படம் தனித்துவம் வாய்ந்த படங்களாக இருக்கும். அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. அது அந்த ஜேஎஸ்கே பேனர் எந்த டைரக்டரோட சேர்றாருன்றது ஒன்று இருக்குது. அது சேரும்போது அதோட வேல்யூ இன்னும் கூடுதலாக இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரி இன்னைக்கு டைரக்டர்ஸ்க்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி வர ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ இந்த படத்தில் நீங்கள் நடிக்கவும் செஞ்சுருக்கீங்க. ஒரு நடிகராக அவர் எப்படி உங்களை பார்த்தாரு, எப்படி அப்ரோச் பண்ணார் ஃபர்ஸ்ட் இந்த இதில்? எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஒரு கேரக்டர் இருக்குது வந்து பண்ணுங்க நீங்கள் அப்படின்னாரு. அதுவே எனக்கு வந்து ஒரு 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 நடிகனாக பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கிட்டலாம் நம்ம போய் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு அமைகிற பிளாட்ஃபார்ம், நமக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நிச்சயமாக நல்லாயிருக்கும். அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தேன். போனேன். கிட்டத்தட்ட நான் பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் தான் இருப்பேன். கொஞ்சம் முடிகிடியெல்லாம் வந்து கலைஞ்சி ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக தான் போய் இறங்கினேன். பார்த்தோன்னே இந்த கெட்டப்பில் கிடையாதுன்னே நான் வந்து வேறு மாதிரி மாற்றுறேன்ட்டு ஸ்பாட்டில் ஒரு மரத்துக்கீழே உட்கார வச்சு முடி வெட்டி ஷேவ் பண்ணி டோட்டலாக டிசைனே வேறு மாற்றிட்டார். இன்றைக்கி படம் பார்த்தவங்கெல்லாம், நான் ஒன்றும் படம் பார்க்கல, படம் பார்த்தவங்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது மாரி செல்வராஜ் தான் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து காரணமாக இருப்பார். நான் போய் நடிக்க போகும்போதும் சரி, ஒரு புது இடம், அதாவது வந்து அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பே புதுசு, ஒரு கலை சொன்ன மாதிரி அந்த இடத்துல அங்கே கலாச்சாரம், அந்த மொழி பேசுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. கொஞ்சம் நர்வஸாகவும் இருந்தது, இது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. பட் எங்களை வந்து அரவணைச்சு அந்த எவ்வளோ ஒரு டேக் போனாலும் அந்த கோவப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கி அவர் நினைக்கிறத நம்ம கிட்டேருந்து வாங்குற விதம் இருக்குல்ல, அந்த இடத்துலையும் நம்ம கம்ஃபர்டபுள் ஆயிடும். அந்த விதத்தில் நிறைய இந்த நடித்தது வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் பார்க்குறேன். இது ஆக்சுவலாக வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட பயோபிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? மாரி செல்வராஜ் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு தெரியும், அவ்வளோதான். பயோபிக்கான்னு எனக்கு பயோபிக் மாதிரி இல்லை, பட் அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தோட பதிவு தான். அவங்க சின்ன வயசில் அவங்க கடந்து வந்த வாழ்க்கை, அந்த கடந்து வந்த விஷயங்கள், அதோட ஒரு பதிவு தான் அது. ஆனால் இப்போது ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல. ஓகே, நம்மளோட அடுத்த படம் எப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்லை ஒரு லீடாக பண்ணோம் அப்படின்ற அந்த விஷயங்கள் நீங்கள் அந்த மாதிரி வகுத்து வைப்பீங்களா? இல்லை ஓகே நல்ல கதைகள் ஒரு கேரக்டர் இருந்தாலும் ஓகே, அடுத்த படத்தில் லீடாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோவில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கேன், கேரக்டர்ஸாக ரொம்ப டைலூட் ஆவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது என்னென்னா, இப்போது தமிழில் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஒரு கேரக்டர் நடிச்சோன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாகவே பார்க்குறேன். இப்போ யாருனாலும் நடிக்கலான்னு ஒரு ரொம்ப எளிமையான ரொம்ப நார்மல் பட்ஜெட்டில் இருக்க ஒரு படம் வந்தால் கூட அதில் யாருனாலும் நடிக்கலாம் அந்த படம் ஹீரோவா அப்படின்ற ஒரு கதை வந்தால் கூட அதில் செகண்டரியாக யோசிக்கிறாங்க, செகண்டரி கேரக்டர்ஸ். ஏன்னா கேரக்டர் ரோல்ஸ் இவர் பண்ணுவார், கேரக்டர் ரோல்ஸ் அப்படின்னு. ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு வந்து இப்போ லீடாக பண்ணும் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். பட் ஆனால் கேரக்டர்ஸ் பண்ணுறது என் பிரச்சனை பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கணும், இனிமேல் எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக இருக்கலாம்னு முடிவு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நான் வந்து இனிமேல் பண்ணுறது கேரக்டர்ஸ் பண்ணால் ரொம்ப பயங்கரமாக இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர், அது வந்து ரொம்ப ஒரு பெரிய அந்த கதையில் மிக மிக பெரிய முக்கியமான ஒரு சேஞ்சாக இருக்கணும், இம்பேக்டாக இருக்கணும், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணால். இல்லைனா ரொம்ப சாதாரண ஒரு படங்கள், எளிமையான படங்கள், கரெக்டான படங்கள் ஹீரோவாக பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் கைட் பண்ணுவாங்க, இல்லை வெல்விஷர் அப்படின்ற மாதிரி யாரும் இருப்பாங்களே. உங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு டேரக்டராகவோ ஒரு ஆக்டராகவோ யாருன்னு அந்த மாதிரி இருக்கா? உங்களுக்கு யாரும் இருக்காங்க? எனக்கு ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் தான். நான் ரஞ்சித் சார் வந்து, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவும் கூட. என்னென்னா, நம்ம மெட்ராஸ் மாதிரி ஒரு படம் வந்த அப்புறம் ஹிட்டான உடனே, இப்போ மசாலா சொன்னால் மதியான கூட்டம் வந்தோடனே, மதியான கூட்டம் வருது, கட் பண்ணால் மெட்ராஸ் வருது. ரெண்டுமே ரெண்டு இது எக்ஸ்ட்ரீம். ஒன்று தேனி மாவட்டம் ஸ்லாங் அந்த பாடி லாங்குவேஜ், அப்படி இது கட் பண்ணால் மெட்ராஸ் பையன் மெட்ராஸ் அப்படி இருக்கும்போது பயங்கர ஒரு ரிசப்ஷனும் பயங்கர ஒரு நிறைய வாய்ப்புகள், மரியாதை எல்லாமே இருக்குது, ஒரு லவ் எல்லாமே. பட் அதெல்லாம் பயங்கர ஜெனுவனாக ஃபீல் பண்ண நினச்சேன். என்னடா இவ்வளோ ஜெனுவனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்ன 10% லவ் கொடுத்தானா நான் ரொம்ப பயங்கரமான ஒரு லவ் கொடுப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது கட் பண்ணால் ஒரு 2 படம் சரியாக போகலன்னொடனே இது எல்லாமே ஃபேக்குன்ற மாதிரி உணர்ந்தோடனே நான் பயங்கர அப்செட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. என்னடா இது இவ்வளோ தானே சினிமா என்ன? இப்போ இங்கே வந்து நம்ம ஜெனுவனாக இருக்கோம், நியாயமாக இருக்கோம், நேர்மையாக இருக்கோன்றதுக்கெலாம் இல்லை, சக்ஸஸ் இருக்கணும். சக்ஸஸ் இருந்தால் தான் இது எல்லாமே ஓகே, அப்படி இல்லைனா இது எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்ப அப்செட்டாக இருந்தேன். அப்புறம் ரஞ்சித் சார் அப்போ சொன்னது, அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள், இன்றைக்கி நீ இருக்கிற பொசிஷனுக்கு நீ இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு, இந்த மாதிரி இதே பொசிஷனுக்கு வரது எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ நீ வந்து அட்லீஸ்ட் பண்ணுற வேலையை கரெக்டாக பண்ணி இதெல்லாம் எதிர்பார்க்காத, நியாயமாக நடக்கணுவாங்க. ஸோ அதனால் ரஞ்சித் சார். அப்புறம் அருண் கே விஸ்வா ப்ரோ வந்து எனக்கு பயங்கர ஒரு சப்போர்ட், ஒரு சாந்தி டாக்கி சார். ஏன்னா இப்போ நான் அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுறது,
இவங்க 2 பேர்கிட்ட தான் நான் வந்து ஷேர் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அவருமே வந்து எனக்கு சொல்லிட்டே இருப்பார். நான் மாரியண்ணாவோட ஒரு கனெக்ட் பயங்கரமாக அருண் ப்ரோ இருக்குது. என்னன்னா நான் உரிமைன்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து மாரியண்ணாவும் அருண் ப்ரோவும் மீட் பண்ண வந்திருந்தாங்க. அப்போது அந்த டைமில் அப்போ பரியரும் பெருமாள் கதை தான் நினைக்கிறேன். ஸோ வந்து அப்போதுலேருந்து அருண் ப்ரோ எனக்கு அது முன்னாடி இருந்து தெரியும். பட் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. பேசுவோம். ஒரு வெரி வெரி ஜெனுவன் பர்சன். ஒன் ஆஃப் த வெரி ஜெனுவன் பர்சன் ஐ மெட் இன் சினிமா. அவர்கிட்ட நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசும்போது சொல்லுவேன், நீங்கள் கரெக்டான படம் பண்ணுங்கள், நீங்கள் வந்து சும்மா எல்லாமே பண்ணாதீங்க, இதனால் சில பேர் நோ சொல்ல கற்றுக்குங்கன்னு பயங்கர ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ஏன்னா எனக்கு நோ சொல்ல தெரியாது. நான் யார்கிட்டே இது என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், தப்பாக நினச்சிப்பேன். ஏன்னா நான் என்ன யோசிப்பேன்னா, சினிமா நம்ம ஆஃபீஸாக ஏறி வாய்ப்பு கேட்ட டைமில் வந்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் நிறைய பேர் நம்ம வாய்ப்பு கேட்டுருக்கோம். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு விஷயத்துக்கு அப்புறம் சில பேர் நம்மகிட்ட கேட்கும்போது ஐயோ நம்ம எப்படி நோ சொல்கிறேன்னு ரொம்ப பயப்படுவேன். அதே மாதிரி ஒரு கான்டாக்ட் வேணும் நம்ம. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பேக்கப் இல்லைன்னும் போது நம்ம ஒரு படத்தை போய் சின்ன ரோல் நடித்தா தான் ஒரு வேளை நம்ம ஒர்க்கை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி போய் நம்ம அடுத்தவங்க ஏதாவது படம் பண்ணும்போது பெட்டரான ரோல் கொடுக்கலாம். இல்லை ஏதாவது நாளைக்கு சின்ன படம் பண்ணும்போது நம்மளை ஹீரோவாக கூட கூப்பிடலான்ற ஒரு ஃபீலிங். அதனால ஒரு எல்லா படமும் ஒரு கான்டாக்ட்ஸ் முக்கியம். சினிமாவில் இந்த வார்த்தை ரொம்ப பயங்கர ஃபேமஸான வார்த்தை, கான்டாக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நம்ம பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து ரொம்ப சில பேர் வந்து இப்போ நான் ரீசெண்டாக ஒரு படம் பேர்லாம் வேணாம், பட் ஆனால் அந்த ரோலாம் ரொம்ப ரொம்ப வீக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு ரோல், ரொம்ப சின்ன ரோல், அதை நடிக்க சொல்லி எனக்கு கேட்டாங்க. அப்போ நான் கதை கேட்டு சொன்னேன், சார் இது எதுக்கு சார் நான் பண்ணோம் அப்படின்னும் போது அது பண்ணலன்னா கோச்சிக்கிறாங்க. ஸோ அது வந்து மொத்தமே ஒரு சீன் 2 சீன் தான் வருது. அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணுறதுல யூஸே இல்லை என்ன சார். ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ என்னென்னா பண்ணால் நான் சொன்ன அதை பதில் அது சும்மா கரெக்டான படம் பண்ணோம் அப்படின்னு. நான் ரஞ்சித் சார்கிட்ட நிறைய சஜஷன் கேட்டேன். ரஞ்சித் சார்னா எண்ட் ஆஃப் த டே அவர் நமக்கு என்னை விட என் மேலே அவருக்கு அக்கறை அதிகம். அதனால் என்ன சொல்லுவார், உனக்கு என்ன தோந்தோ பண்ணு, சிலது பண்ணாதன்னு பண்ணுனா சில வந்து அதெல்லாம் நீ யோசிடா, நீ யோசிச்சு உனக்கு என்ன தோந்தோ பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ அருண் ப்ரோவும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அவர். ஸோ அதே மாதிரி வாழை பண்ணும்போது நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் உட்காந்து. நாங்கள் ஷூட் பண்ணும்போது சரி என்ன பண்ணலாம் சார், எது பண்ணலாம் சார். அப்போ நிறைய சாரே எனக்கு வந்து சில ப்ரொடியூசர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இல்லை கண்டென்ட் வந்து சூஸ் பண்ணுறதுல கலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து தேவை தன் நடிக்கிற கேரக்டர், தன் நடிக்கிற படம், அந்த கரு அதை சரியாக தேர்ந்தெடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த கேரக்டரை ஜென்யூனாக வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற விதம், அதை ப்ரூவ் பண்ணுறது, அதுக்காக டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறது. இப்போ இந்த படத்துலேயே எடுத்திங்கன்னா இவங்க சொல்லி அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த வாழைத்தாரை சுமந்துக்கிட்டு வர்றது அப்படிங்கிற டாஸ்க் இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் எடுத்துகிட்டு வந்து ஒரு லாரியில் ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு பரவாயில்ல, ஒரு கடினமான வேலையாக இருந்தாலும் ஏற்றிடலாம். ஆனால் ஒரு ஷார்ட்டுக்காண்டி அதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணும்போது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வாழைத்தாரை சுமந்த மாதிரியே இருப்பாங்க. சின்ன பசங்களில் ஆரம்பித்து திவ்யாவிலேருந்து அந்த 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 இடத்துக்கு வந்து அந்த சேத்துல இறங்கி போகிறதுங்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். அந்த இடத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டருக்கு உள்ளே போகணும். ரொம்ப டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. அந்த டெடிகேஷன் தான் இன்னைக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி கொடுக்குது. ஆனால் இப்போது நீங்கள் நோ சொல்கிறது கஷ்டம், உங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நோ சொன்னதுக்கு ரெக்ரெட்டாக என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சினிமாவில்? நான் நோவே சொல்ல மாட்டேன் பெருசாக. சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வந்து மெட்ராஸ்க்கு அப்புறம் டிசிஷன் நம்ம ஒன்றுமே இல்லாமல் நம்மகிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்து நம்மளுக்கு அன்பாக பார்த்துக்கிட்டோம், நம்மகிட்ட உதவி பண்ணியிருக்கலாம், எந்த விஷயமா இருக்கலாம், அவங்களுக்கு நம்ம படம் பண்ணோம் அந்த மாதிரி தான் நினச்சா. அது பிரச்சனையாகவும் ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் வந்து ஓகே, பட்டு என்னென்னா சில விஷயங்கள் நம்ம அதான் சொல்கிறோம், நோ சொல்கிறதால நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் சினிமாவில் முக்கியமாக பர்சனலாக எடுத்துப்பாங்க நிறைய பேர். ஆனால் வந்து என்னென்னா நம்ம கரெக்டான ஒரு படம் பண்ணி கண்டிப்பாக கரெக்டாக ஜெனுவனாக ஜெயிச்சு பண்ணோன்னா இது எல்லாமே மாறிடும். ஸோ அதனால் வந்து இந்த நோ சொல்லும்போது சில விஷயங்கள் வேணான்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் சக்ஸஸ் கொடுத்தா அது எல்லாம் மாறும். ஸோ கரெக்டான படம் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஒரு டேரக்டர் அப்படின்னா அந்த டேரக்டர் படத்தில் அந்த ஆக்டர் ரெகுலராக நம்ம பார்ப்போம். இப்போ ரஞ்சித் சார் படங்களும் உங்களை எல்லா படத்துலையும் பார்ப்போம். ஏன்னா தங்கலான்ல இல்லை தங்கலாம் அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. ரஞ்சித் சார் வந்து நம்ம கொடுக்கலன்னா அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு சென்ஸ் இருக்குது. என்னன்னா நான் டேட் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குமோ அப்படின்னு இல்லை. கண்டிப்பாக என்னென்னா ரஞ்சித் சார் வந்து அதான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை விட என் மேலே அவருக்கு பயங்கர அக்கறை இருக்குது. நாட் ஓன்லி மீ, அவர் சுற்றி இருக்க எல்லாருமே. இட் கேன் பி தர் அசிஸ்டன்ட் டைரக்டர், இல்லை ஆக்டர்ஸ், கோ ஆக்டர்ஸ், யாரானாலும் இருக்கலாம், எங்கள் கூட நடிக்கிறவங்க எல்லாருமே. என்னென்னா அது நமக்கு ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக சொல்லுவார். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஜெனுவனான ஒரு ரீசன் இருக்குது, அதில் நம்ம பண்ணாததுக்குன்னு ஒரு காரணம் இருக்குன்னு நான் ஒத்துக்கிட்டு விட்டேன். நான் படமும் பார்த்தேன். அதனால் வந்து ஓகே, நம்ம அதில் கேரக்டர்ஸுக்கு இருக்குது, அதுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் நடிக்கணும் அவங்க எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு டெய்லர் மேடாக அவ்வளோ க்ளீனாக அந்த கேரக்டராகவே தெரிஞ்சாங்க எனக்கு எல்லோரும்.
ஸோ அதனால் அதை நம்ம எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. ஆனால் இப்போ வாழை இப்போ அது போஸ்டர்ஸ் பார்க்கும்போது லிரிக் வீடியோ பார்க்கும்போது ஹார்ட் ஹிட்டிங்காக ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றத தாண்டி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? ஒரு இப்படியெல்லாம் கூட மக்கள் வாழ்ந்திருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு 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 விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யோசிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. இப்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அதான் சொல்லிட்டு இருந்தோம். சாதாரணமாக ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அப்படி நம்ம சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிடுறோம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அதை சார்ந்து ஒரு மக்கள் இருப்பாங்க, அதை சார்ந்து ஒரு வியாபாரம் இருக்கும், அதை சார்ந்து ஒரு வாழ்க்கை இருக்கும், அதை சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு நம்மளை ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாகவும் இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் தாட்ஸ். அண்ட் ஆகஸ்ட் 23 இந்த வாழை திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறணும்னு சொல்லிட்டு சினிஉலகம் சார் வாழ்த்து. தேங்க்யூ நைஸ். தேங்க்யூ பிரதர். ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது. Taste the Daily.